Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குருமா ரெசிபி தான். அதுவும் வந்து வாழைப்பூவுல ஒரு வெஜ் குருமா தான் பார்க்க போறோம். இது இட்லி சப்பாத்திக்குன்னு இல்லாம ரைஸுக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். நல்ல அந்த கறி குருமாவோட டேஸ்ட்ல சூப்பரா நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்டும் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வாழைப்பூ வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து பொடியாக அரிஞ்சிட்டு, உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் அரியணுன்னாலும் அரிஞ்சிக்கோங்க. குருமான்றதுனால அரிஞ்சு உப்பு தயிர் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வச்சுடுங்க. சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் வதக்கி அரைச்சிக்கணும். தக்காளி ஒரு வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து குருமாவில் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா எடுத்து வச்சுருக்கேன். கசகசா இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு கூட சேர்த்து நீங்கள் பொட்டுக்கடலை இல்லாமல் அரைச்சி ஊற்றிக்கலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்றத டீட்டெயில் ரெசிபியை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெயே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ ஒரு 8லிருந்து 9 சின்ன வெங்காயம், நம்ம பொடியாக இருந்ததுன்னா 8 வெங்காயம் 7-8 வெங்காயம் போதும். அதை பொடியாக வந்து தோல் எடுத்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகா நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம வெறும் மிளகாத்தூளும் இதில் நம்ம சேர்ப்போம், அதனால அதை சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினோடனே ஒரே ஒரு தக்காளி, நல்ல மீடியம் சைஸில் ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கி இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை தனியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் அந்த பொட்டுக்கடலை கலவையை வந்து கடைசியாக நம்ம ஊற்றணும். அதனால அதையும் நல்லா வந்து இந்த சூட்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து அந்த வாசம், அந்த வதக்கும் போது அந்த வாசம் வரும் இல்லையா, கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம். அதையும் வதக்கி அதையும் ஒரு தட்டில் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே வாணல்லே திருப்பி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, இந்த எண்ணெய் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டால் கூட குருமா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இருந்ததுன்னா விட்டுக்கோங்க. ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, கூடவே கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அதையும் தாளிச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிற பொருள் இதுதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இந்த குருமா ரொம்பவே சுவையாக இருக்கும். வாழைப்பூவில் செய்யும் பொழுது கசப்புத்தன்மை இல்லை டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும்னு யோசிக்க வேண்டாம். கறி குருமா மாதிரியே ரொம்பவே நல்லா இருக்கும். சப்பாத்திக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7-8 வெங்காயம் வதக்கி அரைச்சிருக்கோம். இது வந்து கொஞ்சமாக வெங்காயம் வந்து அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையை அரைச்சதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா வதக்குங்க. இதில் இப்போ நம்ம இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி விடணும். நல்லா இந்த எண்ணெயில் வதக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த வாழைப்பூவை பிழிஞ்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வாழைப்பூவும் வெந்து வரணும், அதனால் இதை நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த கலவையோடையே நல்லா கலந்து விடுங்க. வாழைப்பூ வந்து இந்த கால நேர அவசரத்துக்கு நீங்கள் வந்து இது ஒரு டிப்பு தான். இது நீங்கள் இதே மாதிரி உப்பு மஞ்சத்தூள் மோர் கொஞ்சமாக ஊற்றி இதே மாதிரி எவர் சில்வர் டப்பாவில் அரிஞ்சு வச்சிங்கன்னா காலையில் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டே நம்ம வேலைக்கு போகிறவங்க செஞ்சு வச்சோம்னா காலையிலையும் அது கருப்பாகாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் இல்லாமல் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இந்த வந்து காயை வந்து நல்லா நம்ம இதில் இந்த கலவையில் வதக்கி விட்டு இதை வந்து இப்போ நம்ம வேக விடணும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் கலவையும் ஊற்ற போகிறோம், அதனால இந்த குருமா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கான அளவு தண்ணி ஊற்றி இப்போ இதை மூடி போட்டு இந்த வாழைப்பூவை நல்லா வேக விட்டுறலாம். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ இது மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம்.
இப்போ பாருங்க, இது வந்து 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் வெந்துடும். நம்ம வாழைப்பூ சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா திக்கா இருக்கும். இப்போ வந்து இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. அளவு இதுதான். நம்ம அதை எடுத்து நல்ல கலவையா நல்ல மைய அரைச்சி எடுத்தது அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ இந்த தேங்காவோட கலவை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் கொதிச்சு வந்தா போதும். அவ்வளவுதான், நம்ம வாழைப்பூ குருமா சூப்பரா ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சீக்கிரமே வேற ஒரு ரெசிபியில சந்திப்போம். தேங்க்யூ.